வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். வெள்ளிக்கிழமை மாலை ஜெபம். பிதாவுடையும் சுதனுடையும் இஸ்பிரித்து சாந்துவுடையும் நாமத்தினாலே ஆமேன். சிருஷ்டிகரான இஸ்பிரித்து சாந்துவே, நீர் எழுந்தருளி வந்து மூடையவர்களின் இருதயங்களில் குடிக்கொண்டிரலும். நீர் உண்டு பண்ணின இதயங்களை மேலான அனுக்கிரகத்தால் சம்பூரணமாக்கியருளும். திரு உபசாதி எனப்படுகிறவரே, மகா உன்னத சர்வேசனுடைய தத்துவமே, ஜீவ ஊருணியே, அக்னியின் சிநேகமே, ஞானாபிஷேகமே, 7 வரங்களால் இலகியவரே, பிதாவின் வலது கரத்தின்படி பிதாவினால் ஆன வார்த்தை பாடே, நாவுக்கு பலம் கொடுப்பவரே, இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனங்களை தாபரித்து எங்கள் இருதயங்களில் அன்பை பொழியும் எங்கள் சத்துருவை அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தை கொடும். இவ்வகையாய் நாங்கள் உம்மை நேர்துணையாக கொண்டு சகல திண்மைகளுக்கு தப்பித்துக் கொள்வோமாக. உம்மால் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனையும் கண்டு கொண்டு இவ்விருவரின் இஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் எக்காலத்திலும் விசுவசிப்போமாக. பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் மரித்தவர்களிடத்தில் இருந்து உயிர் தெழுந்தவரின் அவரது சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் சதா காலமும் சோஸ்திரமும் உண்டாக கடவது. ஆமேன். என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்வரா, பூமியின் ஈச வஸ்துவாகிய நான் உமக்கு என்ன நன்றியறிந்த சோஸ்திரம் செய்வேன். நித்திய காலமாய் தேவரீர் என்னை நினைத்து ஒன்றும் இல்லாமையில் இருந்து என்னை எடுத்து எனக்காக உயிரை முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர். வானுலகில் வாழும் சமணசுகளே, அச்சிஷ்டவர்களே, ஆண்டவரை ஸ்துதித்து அவருக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்ய எனக்கு ஒத்தாசையாக வாருங்கள். ஆ கடவுளே, நித்திய வெளிச்சத்தின் சுனையே, என் பாவங்களின் அவலட்சணத்தை மறைக்கும் இருளை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவருக்கிறீரோ அம்மாத்திரம் நானும் அவைகளை அருவருக்க தயை செய்யும். ஆத்தும சோதனை செய்கிற வகையாவது சுவாமியை பற்றியது. என் கடமைகளில் பெசக்கினேனா? பக்தி கிருத்தியங்களில் பராக்காய் இருந்தேனா? எந்த காரியங்களையும் சுவாமிக்கு பிரியப்பட்ட மாத்திரம் செய்தேனா? ஆங்காரம் சுயபட்சத்திற்காகவும் மகிமையில் விருப்பமுற்று மனசாட்சிக்கு விரோதமாகவும் கிரியைகளை செய்தேனா? பிறரை பற்றியது பிறர் பேரில் தகாத தீர்மானங்களை செய்தேனா? பிறர் பேரில் சண்டையிட்டு நிந்தித்து
கோல் குண்டனி பேசி பரிகாசம் செய்தேனா? அவர்கள் கீர்த்திக்கு குறைபாடா வருந்தினேனா? அவர்களுக்கு துன்மாதிரிகையாய் இருந்தேனா? சிநேகத்திற் பிசங்கினேனா? பெரியோருக்கு மரியாதை செய்யாதிருந்தேனா? காயக்காரம், பொறாமை, ஆவலாதி கொண்டு நீதியில் பிசங்கினேனா? தன்னை பற்றியது பெருமை ஸ்லாக்கியம் கொண்டேனா? மனிதர்களுக்கு பயந்து என் கிரியைகளை தகாத விதமாய் செய்தேனா? விட்டுவிட்டேனா? அது எந்த கிரியை? நினைப்புகளிலேயும் ஆசைகளிலேயும் சொற்களிலேயும் கிரியைகளிலேயும் இருதய பரிசுத்த தனத்திற்கு விரோதம் செய்தேனா? அது எந்த இடம்? எந்த மனிதரோடு? பொறுமையற்று கோபம் கொண்டேனா? இத்திரியங்களுக்கு தகாத சந்தோஷம் வருத்தி ஒருப்பு உபவாசத்தில் தவறினேனா? செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் அந்தந்த காலத்தில் சுறுசுறுப்போடு செய்தேனா? இவை முதலிய குற்றங்கள் தட்டுப்பட்டால் அவைகளை நன்றாய் சிந்தித்து பின்வரும் நாளில் அவைகளில் இருந்து தன்னை திருத்திக் கொள்ள தீர்மானித்துக் கொண்டு உத்தம மனஸ்தாப மந்திரம் சொல்லி தேவனிடத்தில் பொருத்தல் கேட்கிறது. சுவாமி, இதோ வெட்கத்தினால் மூடப்பட்டவனாய் இருக்கிறேன். நான் என் பாவங்களுக்கு மனசாபப்பட்டு அவைகளை அருவருத்து விட்டு அவைகளுக்காக மகா தாழ்ச்சி மனஸ்தாபத்தோடு தேவரீரிடத்தில் பொருத்தல் கேட்கிறேன். என் துஷ்டத்தனமும் நன்றி கெட்டத்தனமும் பெரிதே. இப்போது நான் அந்த பாவங்களை விட்டுவிட்டேன். அவைகளை கட்டிக்கொள்ளும் சமயங்களையும் விட்டகலுவேன். சகல நன்மைகளின் ஊருணியாகிய உமக்கு அப்பிரியப்பட எனக்கு நேரிட்டதே கொடுமை. உம்மையன்றி இகத்திலும் பரத்திலும் யார் எனக்கு உதவி? உம்மை பகைத்து கொள்ள எனக்கு எப்படி மனம் வந்தது? நான் மெய்யாகவே பொல்லாதவன். இனி உமது பாதத்தை விட்டு அகல எனக்கு மனதில்லை சுவாமி. உமது பெரும் தயாளத்தின்படி என்னை காப்பாற்றி ரட்சித்தருளும் சுவாமி. ஓ ஆண்டவரே, தேவரீருடைய சொல்ல முடியாத இரக்கம் நிறைந்த திருக்கரத்தில் என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் பக்தியையும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் விசுவாசத்தையும் சம்பாஷணையையும் என் ஜீவனின் துவக்கத்தையும் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் தேவரீருடைய நடு தீர்வையையும் சகல மோட்சவாசிகளான அச்சிஸ்டர்களோடும் சகல சமணசுகளோடும் இளைப்பாறுதலையும் உயிர்த்தெழுந்து வருதலையும் முழு நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதரே, நான் இது பரியந்தம் உமக்கு செய்து வந்தது ஒன்றுமில்லையே. பூரண கருத்தோடு இன்று நான் ஆரம்பித்து இருக்கும் நற்காரியத்தில் மன ஊக்கமில்லாமல் என் மரண நாள் பரியந்தம் அதை செய்து வரவும் உமது சித்தத்திற்கேற்ப உத்தம திருப்பணிகளை முடித்து வரவும் செய்தருளும். ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். கருணை சமுத்திரமாகிய திவ்ய இயேசுவே, தேவரீர் அடியோர்களுக்காக பட்ட கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் மோட்ச ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொண்ட அளவில்லாத பேரின்ப மகிமை வல்லபத்திற்கும் உம்முடைய நேச திருமாதாவை பங்காளியாக்க திருவுளமானீரே சுவாமி. தேவரீர் உம்முடைய திருப்பாடுகளையும் நேச மாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திரு ரத்தத்தின் புண்ணிய பேர்களுக்கு அடியோர்களை பங்காளிகளாக்கி உமது பேரின்ப ராஜ்யத்தின் ஆனந்த மகிமைக்கு எங்களை பாத்திரவான்களாக்க செய்தருளும். ஆமென். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஒரு தாலந்தோ, 2 தாலந்தோ, 5 தாலந்தோ உபயோகித்தோர்
சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? காடுமேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள். காடுமேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? மத்தேயு 7:21. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவிழப்படி செயல்படுபவரே செல்வர். அன்பிற்குரியவர்களே, நாம் நமது விருப்பம் போல வாழ்ந்தால் விண்ணகம் செல்ல முடியாது. நாம் ஆண்டவர் விருப்பப்படி வாழ்ந்தால் மட்டுமே விண்ணகம் செல்ல முடியும். கடவுள் மனிதர்களை மனம் போன போக்கில் வாழ படைக்கவில்லை, மாறாக தனக்கு கீழ்ப்படிந்து வாழவே படைத்துள்ளார். இதனால் மனிதன் கடவுளின் விருப்பப்படியே வாழ வேண்டும். சவுலை ஆண்டவரே தேர்ந்தெடுத்து தன் மக்களுக்கு அரசனாக்கினார். கடவுள் சவுலிடம் அமலேக்கியரை தாக்கி அவர்களை முற்றிலும் அழித்துவிடு என்றார். சவுல் அமலேக்கியரை தாக்கினான், ஆனால் அவர்களை முற்றிலும் அழிக்கவில்லை. அவன் கடவுள் விருப்பப்படி செயல்படாமல் தன் விருப்பப்படி செயல்பட்டான். இதனால் கடவுள் அவனை அரியணையிலிருந்து தூக்கி எறிந்தார். ஆடு மேய்த்த தாவீதை அரசனாக்கினார். மோசே ஒரு பெரிய இறைவாக்கினர், கடவுளோடு முகமுகமாய் பேசியவர். கடவுள் அவரிடம் பாறை தண்ணீர் தரும்படி அதனிடம் பேசு என்றார். ஆனால் மோசே பாறையிடம் பேசுவதற்கு பதிலாக பாறையை இருமுறை அடித்தார். மோசே கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனார். அவர் கடவுள் விருப்பப்படி செயல்படுவதற்கு பதிலாக தன் விருப்பப்படி செயல்பட்டார். இதனால் கானான் நாட்டிற்குள் நுழைய முடியாமல் போயிற்று. ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாததால் மோசேயால் கானான் நாட்டிற்குள் நுழைய முடியவில்லை என்றால், கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் நாம் எப்படி விண்ணகத்திற்குள் நுழைய முடியும்? இன்றே கடவுள் விருப்பப்படி வாழ நம்மை ஒப்புக்கொடுப்போம். வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். செபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற இருதயத்தை இவர்களுக்கு கொடுத்தருளும். ஆண்டவரே, இவர்களுடைய தேவைகளை சந்தியும். இவர்களுக்கு உள்ளத்திலே சமாதானத்தையும் உடலிலே சுகத்தையும் கொடுத்தருளும். இயேசுவின் பெயரால் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்து
இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அருள் திரு தேவன் போற்றி. அவர் தம் திரு நாமம் போற்றி. அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி. அவர் தம் திரு அன்பே போற்றி. அருள் திரு தூய ஆவி போற்றி. அவர் தம் திரு ஞானம் போற்றி. அருள் திரு அன்னை மரியாள் போற்றி.